அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எமிஸ் வலைதளத்தில் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி நம்ம அப்ளை பண்ணிட்டு சப்மிட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முதல்ல உங்கள் மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணதும் சர்ச் பாக்ஸில் எமிஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதே உங்களுக்கு டிஎன் ஸ்கூல் எமிஸ்ன்னு வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வரும். யூசர் நேம் இடத்துல உங்கள் டீச்சர் ஐடி 8 டிஜிட் நம்பரும், நீங்கள் பாஸ்வேர்டு உங்கள் மொபைல் நம்பருடைய ஃபஸ்ட்டு 4 நம்பர் எடுத்து போட்டு உங்கள் டேட் ஆஃப் இயர் கொடுத்துட்டு லாகின் கொடுத்துக்கோங்க. லாகின் கொடுத்தோன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணதும் மேலே ரைட் சைடில் ஏரோ கீழே 3 லைன்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கிளிக் பண்ணால் உங்களுக்கு மை ப்ரொஃபைல் டிபிடி அட்மின்னு 3ஆவதாக இருக்கும். அந்த அட்மினை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உங்களுக்கு எடுத்ததுமே ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கும். அந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே கலந்தாய்வு தாங்கள் கலந்தோருக்குள்ளே இருக்கும் கலந்தாய்வுக்கான தேர்வு செய்யும் இருக்கும். அதில் செலக்ட் அக்கௌண்ட்ஸும் இருக்கும். அதில் நீங்கள் என்ன கலந்தாய்வோ உங்களுக்கு இப்போ நீங்கள் என்ன ஹேண்டில் பண்ணுறீங்களோ, செகண்ட் கிரேட் டீச்சர்னா செகண்ட் கிரேடுங்க வரும், பிடினா பிடி வரும், ஹெச்எம்னா ஹெச்எம் வரும். இப்போ செகண்ட் கிரேடுன்னா கவுன்சிலிங் 2004 வித்தின் பிளாக்கா, வித்தின் ஸ்டேட்டா, வித்தின் எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்டா, எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே வேணும்னாலும் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வித்தின் பிளாக் மட்டும் செலக்ட் பண்ணால் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணே உங்களுக்கு வெயிட்டிங் இதேமாரி வரும். அடுத்து நான் வித்தின் ஸ்டேட்டும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வித்தின் ஸ்டேட்டும் பண்ணலாம். ஒன்றும் செலக்ட் பண்ணலாம், இல்லை ஒன்றுக்கு மேற்பட்டதையும் செலக்ட் பண்ணலாம். இப்போ வித்தின் எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட் அதுவும் வேணும்னாலும் செலக்ட் பண்ணலாம். எல்லா கவுன்சிலிங்கும் நான் அட்டன் பண்ணுறேன், அதாவது வித்தின் பிளாக்கும் அட்டன் பண்ணுறேன், வித்தின் ஸ்டேட், வித்தின் எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட், வித்தின் டிஸ்ட்ரிக்ட் எது வேணாலும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு என்ன எலிஜிபிள் இருக்கோ அது மட்டும் இல்லை. நான் பிளாக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொன்னால் பிளாக்குள்ளே பண்ணிக்கலாம். இல்லை நான் ஸ்டேட்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்னா ஸ்டேட்டில் பண்ணிக்கலாம். இல்லை எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். இல்லை வித்தின் டிஸ்ட்ரிக்ட் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். எது தேவையோ அதை பண்ணிக்கலாம். இல்லை எல்லாமே நான் அப்ளை பண்ணுறேன், நான் எது வேணாலும் கிடைச்சா போகிறேன்னு சொன்னால் கூட நீங்கள் எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். செலக்ட் செய்த பிறகு அடுத்தது டிஃபால்ட்டாக சிலது இருக்கும். அதாவது ஆசிரியர் பெயர், ஃபோன் நம்பர், தற்போது வகிக்கும் பெயர், எந்த பாடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பாலினம் ஆணாக இருந்தால் ஆண் செலக்ட் பண்ணிக்கோங்க, பெண்ணாக இருந்தால் பெண்ணுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆசிரியர் நியமனம் பெற்ற பயிற்று மொழி வகை என்னன்னு கேட்டு நீங்கள் என்ன ஜென்ரல்னால் தமிழ், இங்கிலீஷா, உருது மைனர் டீச்சரா, கன்னடமா, மலையாளமா, தெலுங்கோ என்னவோ கொடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி ஜென்ரல் இருக்கும், ஜென்ரல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆசிரியர் எமிஸ் நம்பர், பெயர், பாலினம் ஆண்னா ஆண் கொடுத்துங்க, பெண்ணா பெண் கொடுத்துக்கோங்க. கைபேசி எண், தற்போது வகிக்கும் பதவியின் பெயர், எந்த பாடம் எடுப்பதாக நியமிக்கப்பட்டுகிறார், பிறந்த நாள், பள்ளியின் டைஸ் நம்பர், முதலாக பணியில் சேர்ந்த நாள், பணிபுரியும் பள்ளியின் பெயர், ஐஎஃப்ஹெச்ஆர் நம்பர், இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக இருக்கணும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இல்லைன்னா ப்ரொஃபைலில் போய்ட்டு எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து டிடிஓ கோடு. இந்த டிடிஓ கோடு உங்கள் பிஓ ஆஃபீஸ்லேயோ இல்லை சிஓ ஆஃபீஸ்லேயோ கேட்டிங்கன்னா அந்த டிடிஓ கோடு சொல்லுவாங்க. அந்த டிடிஓ கோடை இங்கே என்ட்ரு பண்ணும். அடுத்தது தற்போது பதவியில் முதல் நியமனம் செய்யப்பட்ட நாள், ஆசிரியர் முகவரி, தற்போது பணிபுரியும் பள்ளியின் பணியேற்ற நாள், இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது சிறப்பு முன்னுரிப்பின் பணியின் போது இறந்த இராணுவ மனைவி கணவரங்கன்னா இது எலிஜிபிளாக இருந்தால் ஆம்னு கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்தது மாறுதல் முன்னுரிமை ஏதேனும் உள்ளதா, மாறுதல் முன்னுரிமை இருந்துச்சுன்னா ஆம் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. முதலில் பணியில் சேர்ந்த பதவி எப்போ ஃபஸ்ட்டு அப்பாயின் பண்ணிங்க, செகண்ட் கிரேடா, பிடியா, பார்ட் டைம் இன்ஸ்ட்ரக்டர்னா, பிஜியா, பிஇடியா, அது என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்பள்ளிக்கு மாறுதல் பெற்ற வகை. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்கூலுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபரில் வந்தீங்க, விருப்ப மாறுதலா, மனமொத்த மாறுதலா, நேரடி நியமனமா, பதவி உயர்வா, நிர்வாக மாறுதலா, அழகு மாறுதலா, பணி நிறுவலா, மலைச்சுழற்சியா, என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து குறிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த குறிப்பு என்ன படுத்துனா, முழுவதும் நிரப்பப்பட்ட விண்ணப்பத்தை நகல் எடுத்து கையொப்பமிட்டு தங்களது வட்டார கல்வி அலுவலரிடம் முதல் கல்வி ஒப்புதலை அளிக்க வேண்டும். வட்டார கல்வி அலுவலர் இமைசலத்தின் வளாக ஒப்புதல் விட்ட விண்ணப்பங்கள் மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களின் இமைசலத்தை சென்றடையும். மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஒப்புதலுப்பின் விண்ணப்பங்கள் கலந்தாய்வுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் எடுக்கிற அப்ளிகேஷன்
அடுத்தது இப்பள்ளிக்கு மாறுதல் பெற்ற வகை பொது மாறுதல் எண்ணில் எந்த முன்னுரிமை. இப்போ வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு எப்படி வந்தீங்க, ஏன்னா முன்னுரிமை இருந்துச்சுன்னா முன்னுரிமை கொடுங்க, இல்லை நான் எதுவும் முன்னுரிமை இல்லை முன்னுரிமை ஏதுமின்றி வந்தேன்னா அதை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு முறை அப்ளிகேஷனில் இருக்கிறது எல்லாமே கரெக்டானு செக் பண்ணிக்கிட்டு கீழே சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லுன்னு வரும். இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, அப்ளிகேஷன் எடுத்து அதில் கையொப்பமிட்டு உங்களுடைய பிஇஓ ஆர் சிஓட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து டிஓவுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க. டிஓ ஃபார்வேர்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து கவுன்சிலுக்கு எலிஜிபிள் ஆகும். அதனால் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. தவறு ஏதேனும் இருந்தால் அதுக்கு நீங்களே பொறுப்பாகும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஏற்கனவே அறிவுரைகள் கொடுத்துருக்காங்க. அதனால் அப்ளிகேஷன் பண்ணும்போது ஒரு முறைக்கு 2 முறை செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. நன்றி, வணக்கம்.